வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டரோட மோனோ போர்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லியிருப்போம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது, இதோட வோல்டேஜ், இதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் போட்டது. ஏன்னா இது நீங்கள் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இதில் பாக்ஸ் வேறு பாக்ஸு, சரிங்களா, 4 பிட்டோடது. அது பாக்ஸில் அதனால இதில் வச்சு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் ஆடியோஸோட KA 2611 மாடலு 6 டிரான்சிஸ்டர் மோனோ, ஓகேங்களா. இதில் ஒரிஜினல் ஐசி போட்ட தொசிபா, அதில் பார்த்தீங்கன்னா 2SC 5200 அண்டு 1943 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா டூயல் சப்ளையில் 60 வோல்ட் இதுக்கு ரெக்கமெண்ட் சொல்லியிருக்காங்க. 60 வோல்ட் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஆம்பியர்லேருந்து ஒரு 10 ஆம்பியருக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா மேட்சிங்காக இருக்கும். அவங்க ரெக்கமெண்ட் 8 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. நம்ம 10 ஆம்பியர் கூட கொடுக்கலாம். ஆம்பியரை பற்றி இதில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆம்பியர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது பக்காவாக வேலை செய்யும், சரிங்களா. இது இப்போது ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இதான் குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். பிசிபின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பக்காவான ஒரு பிசிபியாக போட்டு நீட்டாக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆடியோஸ் ஃபுல்லாகவே பிளாக்கில் தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே அவங்க பிளாக்கில் தான் பண்ணுறாங்க. நீட்டாக இருக்குது ஆடியோ போர்டு. ஹீட்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12 லீஃப் ஹீட்ஸிங் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ குமார் 6 டிரான்சிஸ்டரோட மோனோ போர்டு. இதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட பவர் சப்ளை டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு, சரிங்களா. இது கிரவுண்டு, அது ப்ளஸ் வோல்டேஜ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் தான் இன்புட்டாக கொடுக்கணும். டிசி வோல்டேஜ் இந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது டிசி வோல்ட்டாக ஒரு 45 வோல்ட் இது கொடுத்தீங்கன்னா பக்காவாக ட்ரைவ் ஆகும் ஒரு 10 ஆம்பியரில். இதில் மைனஸ் வோல்டேஜ் கிரவுண்டு, அதுக்கு ப்ளஸ் வோல்டேஜ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் இன்புட்டு இங்கே தான் கொடுக்கணும். சிக்னல் இன்புட்டு கொடுத்திங்கன்னா இது பக்காவாக வேலை செய்யும். எந்த இஷ்யூவும் இருக்காது. ஹீட் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த நல்ல ஒரு பஞ்சிங் இருக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா JBL, பைனியர், சோனி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சபுபுரி அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணணும். சபுபுரி சரியாக மேட்ச் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஒரு சபுபுரி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்ன சபுபுரி போட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். அந்த சபுபுரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆடியோ ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இதுக்கான ஒரு சபுபுரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்பல்சரி மகாராஜாவில் 1500 வாட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சபுபுரி இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பக்கா மேட்சிங்காக இருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இதுக்கு மேட்சிங்காக எதுவும் இருக்காது. ஏன்னா ரிசல்ட் வைஸ் அது பக்காவாக இருக்கும். இந்த குமார் போர்டுக்கு அது ஒரு பக்கா ரிசல்ட்டு. அதை வச்சு நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் சப்வூஃபர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. வேணுன்ற நண்பர்கள் கம்பல்சரி கால் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சரி ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கம்பல்சரி நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எடுக்காமலாம் இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு வேலையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பல்சரி எடுக்காமல் இருப்போம். அதுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கம்பல்சரி நாங்கள் கொடுத்துருவோங்க. இந்த போர்டு மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் வேறு நீங்கள் எந்த போர்டு வேணும்னாலும் கேட்டிங்கனாலும் கம்பல்சரி நம்ம பொண்ணு கொடுத்துடலாம். அதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஸு, கேபினெட்டு, ஃப்ரண்ட் பேனல் எது வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம கஸ்டமேடாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த கஸ்டமேடாக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கான சபுபுரி பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். இதையும் மெர்ஜ் பண்ணுங்கள். அதாவது குமார் ஆடியோஸோட
6 டிரான்சிஸ்டரும் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி சபுபுரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சபுபுரி போடுங்க மகாராஜாவில். இதாங்க அந்த சபுபுரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜாவில் 1500 வாட்ஸு. ஜேபிஎல்னு ஃபுல்லாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜேபிஎல்னு போடலாம், சோனியும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். மேட்சிங் பக்காவாக ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் இது பக்காவாக இருக்கும். பவர் சப்ளைனும் கரெக்டாக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசியாக ஒரு 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரையும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்புட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சியை தனியாக எடுத்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். எல்லாமே நான் தனித்தனியாக கேட்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பக்காவாக இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நிறைய பேர் போட்டுட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம நிறைய ஆம்பிள்ஃபயர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தடுத்த ஆம்பிள்ஃபயர்ஸ் கம்பல்சரி இதில் தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது புரியும் நம்ம சொல்கிறது. அடுத்தடுத்து நம்மள்கிட்ட ஆம்பிள்ஃபயர் வெரைட்டியாக நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி வீடியோஸ்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நல்லா ஒரு குட் ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெக்குவயர்மெண்ட்டு நான் சொல்லிக்கிறேன். அதாவது கஸ்டமர்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வீடியோக்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணால் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு தயக்கம் வேண்டாம். கம்பல்சரி நீங்கள் என்கிட்ட ஆம்பிள்ஃபயர் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி எனி டவுட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்பல்சரி என்னால் தர முடியும். அதே மாதிரி வேலையாக இருந்தேன் அப்படின்னா என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கம்பல்சரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் கால் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நான் பார்த்துட்டு நான் கால் பண்ணிடுவேன் முடிஞ்ச வரையும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச, அதாவது எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் நீங்களும் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட இண்டிவிஜுவலாக கேட்டு ஆம்பிள்ஃபயர் அசம்பிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கம்பல்சரி மற்றவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன். அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் கம்பல்சரி கேளுங்க. சின்ன விஷயமா இருந்தால் கூட கேளுங்க கம்பல்சரி. மற்றவங்க நீங்கள் கேட்டு சொல்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்களோ அந்த ஒரு தயக்கத்திலே நிறைய பேர் நிறைய கால் பண்ணாமல் இருக்கீங்க. இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள், பயப்படாமல் கால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திருப்பியும் அதை கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும். அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா ரீச் பண்ணுறீங்க. நல்லா நிறைய கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சந்தோஷம் தான். முடிஞ்ச வரையும் என்னோட சேனலை பார்க்குறீங்களே அதே பெரிய விஷயம்தான். உலகத்தில் எவ்வளோ யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நம்மளதை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. ஓகேங்களா? சரிங்க நண்பர்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். அடுத்தடுத்த ஆம்பிள்ஃபயர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. வயரிங்கெல்லாம் பக்காவாக பண்ணுவோம். சரிங்களா? எங்களால் முடிஞ்ச வரையும் ஆடியோ தெளிவாக எங்களால் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயும் நம்ம மேலே நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதிலே நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே நம்பர் தான். ஃபோன்பே, ஜிபே நீங்கள் கால் பண்ணனாலும் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தாங்க. மற்றபடி நான் 2 நம்பர் 3 நம்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே நம்பர் தான் எதுக்குமே. நீங்கள் நம்பி நீங்கள் கொடுக்கலாம். பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை பற்றி நான் சொல்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு டைமிங் வேஸ்ட் ஆகும், எனக்கு டைமிங் வேஸ்ட் ஆகும். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வரல. நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லித்தரேன். அதையும் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேங்க. நீங்கள் கேளுங்க, தயங்காமல் கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இதுவரையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல்